மறுபோல ஒன்னெல்லாம் நான் 6 மணி வரை தூங்க விடுதேன். ஆனா எங்க காலத்துல நான் அப்படியா காலையிலே 4 மணிக்கு வந்து என் மாமியாக்காரி தட்டுன்னு வந்து தட்டி எழுப்பிடுவா என்ன. எங்க காலத்துல மாமனார்கிட்ட எல்லாம் பேசுறதுக்கே பயப்படுவோம். அவர் அங்கன வரனா நாங்க இங்கன ஓடிடுவோம். ஆனா அந்த காலத்துல மாமனார ஃப்ரெண்ட் மாதிரிலாம் நினைச்சு பேசுதவோ. என்னத்த சொல்ல காலம் மாறி போச்சு. ஒரு வீட்டு வேலையை ஒண்ணா பாப்போம். அந்த மாதிரியே இருக்கு இப்போம்ல. மாவரைக்க மிஷினு, மசாலா அரைக்க மிஷினு, துணி துவைக்க மிஷினு, ஏன் இப்ப பாத்திரம் கழுவ கூட மிஷின் வந்துட்டு. அந்த காலத்துல நாங்க கையால தான் எல்லாத்தையும் செஞ்சோம். அம்மிலையும் ஆட்டோர்லயும் அரைச்சி எல்லாத்தையும் வச்சோம். நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ என்ன பேசாம உட்கார்ந்திருக்க கல்லு கிடக்க. எனக்கு ஒண்ணு இதெல்லாம் சரியா படல. எடி சின்ன பொண்ணு, உன் மாமியாரி அந்த பேச்சு பேசிட்டு போறா, நீ உன் போக்குல பேசாம உட்கார்ந்துட்டு இருக்க. இருக்கா ஒரு நிமிஷம். பாத்தியாக்கா காதுல மாட்டிக்கிட்டேன். அதான் எதுவுமே கேட்காத மாதிரி பேசாம உட்காந்துட்டு இருந்தேன். என் மாமியார் ஏதோ ஒரு கோபத்துல இருக்கு. அதான் எல்லாத்தையும் அந்த காலத்துல நடந்த கதையோட இந்த காலத்துல நடக்க கதையும் சேர்த்து வச்சு திட்டி தீத்துட்டு போகுது. கொஞ்ச நேரத்துல அதே சமாதானம் ஆயிரும். அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து நல்ல ஜாலியா பேச போகுது. மாமியார் மருமோ சண்டை இல்லாம இருக்கணும்னா இதாக்க வழி. இது சூப்பர் ஐடியால.